3.2 மில்லியன் இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புக்கூடு வந்து உலகத்தை இன்றளவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்திட்டு இருக்குது. ஸோ மனிதர்கள் எப்படி தோன்றினாங்க அப்படிங்கிறது வந்து அந்த வரலாறு தான் வந்து இன்றைக்கும் உடைச்சிட்டு இருக்குது. அந்த எலும்புக்கூடோட பேர் பார்த்தீங்கன்னா லூசி. ஸோ அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி மனுஷன் தோன்றானா அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரை பாருங்கள். அதாவது லூசி அப்படிங்கிற அந்த எலும்புக்கூடோட பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கே வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் வளர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம வந்து உலகம் தோன்றி 2000 வருஷம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து நம்ம வந்து பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறோம். ஸோ நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 32 லட்சம் வருஷம் முன்னால், அதாவது 3.2 மில்லியன் இயர்ஸ் பேக். இது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா வந்து காலில் ஏதோ இரும்பு துண்டு தட்டுப்பட்டுருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கி போடாமல் வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து 32 லட்சம் வருஷத்துக்கு மேலே வந்து ஒருத்தவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில். ஸோ அதாவது எத்தியோப்பியாங்கிறது வந்து அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அது கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் தான். ஸோ அங்கே போனால் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாள் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசர்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 டிகிரி இல்லை 60 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கிணறு மாதிரி சின்னதாக ஒரு குழாய் மாதிரி இருக்குது. அந்த குழாய்க்குள்ளே தான் வந்து இத்தனை நாள் இருந்திருக்குது. ஸோ வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு வந்து ப்ரிசர்வேஷனில் இருந்திருக்கு, அதாவது பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அதே என்ன பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ யாராவது ஒரு உயிரினங்களோ மனிதர்களோ யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பூமிக்கு மேலே விழுந்ததுக்கப்புறமாட்டு என்ன ஆகுனா மக்கி போயிடும். ஸோ இது வந்து ப்ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து ஸோ அந்த எலும்பு துண்டுகள் வந்து என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா வந்து அது எதுவுமே ஆகலை, அப்படியே வந்து இந்த ஒரு ஐஸ் டப்பால போட்டு பதப்படுத்தப்பட்டனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சாதாரண நிலையை வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்திருக்குது. ஸோ இதில் வந்து ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதாவது ஃபேசில்ஸ் அப்படிம்பாங்க. ஃபேசில்ஸ் என்னென்னா வந்து அதாவது இதுக்குன்னே ஒரு தனியாக வந்து குரூப் இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமண்டை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை கூட்டினது, காஸ்ட்லியானது. அது என்னென்னா இந்த மாதிரியே வந்து அதாவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒருத்தங்க இறந்துருப்பாங்க, இல்லாத ஏதோ ஒன்று விலங்கினா இறந்துருக்கும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு நிறைய டீமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, தனித்தனி ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காட்டில் போயிட்டு வந்து தேர்தல் வெட்டியை வந்து அவங்க மேற்கொள்வாங்க. ஸோ அவங்களுடைய ஜாபே தான். ஸோ ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பல வருஷத்துக்கு முன்னால் வந்து இறந்தவங்க வந்து அந்த அவங்களுடைய எலும்பு கொண்டு துண்டுகள் வந்து இயற்கையிலேயே வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பதப்படுத்தப்பட்டால் அது பேர் வந்து ஃபேசில்ஸ்மாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த எலும்பு துண்டுகள் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஹோமினேனி அப்படிங்கிற ஒரு இதை சேர்ந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரானேஜ், அதாவது வந்து மனுஷனுடைய இது. ரெண்டாவது வந்து ஸ்டோனேஜ். ஸோ இதுதான் வந்து கற்கால மனுஷன் சொல்லுவாங்க. ஸோ பிரானேஜ் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோனேஜ். ஸோ ஸ்டோனேஜ் உள்ள மனுஷனை வந்து அந்த சிக்கிம் கல்லெல்லாம் வந்து உரசி வந்து என்ன பண்ணான்னா வந்து நெருப்பெல்லாம் வர வச்சு வந்து சக்கரங்கள்லாம் வச்சு அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை விட முன்னால் அதாவது ஹேமினேனி அப்படிம்பாங்க. ஸோ ஹேமினேனி பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அதாவது மனுஷன் வந்து உருவாகியிருக்கான். மனுஷன் வந்து எப்படி இருக்கான்னு பார்த்திங்கன்னா வந்து மனிதனாக இல்லாமல் அவன் வந்து குரங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைப்பட்ட ஸ்டேஜில் இருந்திருக்கான். ஸோ அதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த எலும்பு துண்டுகள் என்னாச்சுன்னா வந்து அது விழுந்ததை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒருத்தர் போயிருக்காரு, இங்கேருந்து போயிட்டு வந்து எதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்ச்சில் ஆராய்ச்சி வந்து போயிருக்காரு. பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எத்தியோப்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட்டில். ஸோ அந்த டெசர்ட் பேர் பார்த்திங்கன்னா வந்து ஹசார் அப்படிங்கிற ஒரு டெசர்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கீழே கடந்து எடுத்திருக்காரு. எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டை கொடுத்து வந்து அதை வந்து உடனே வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்கிறார். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும். ஸோ இந்த எலும்பு துண்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ப்ரிசர்வேஷனில் இருக்குது, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ளதுன்னு தெரியும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து எத்தியோப்பியாவில் உள்ள கவர்மெண்ட்டும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் ஸோ வந்து ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு லேபில் ஒரு வீட்டில் வச்சு அவங்க வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஆய்வு மேற்கொள்ளும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதாக இருக்குது. அதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதில் வந்து அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது சிம்பன்சிஸில் இருந்து தான் வந்து அதாவது முதல்ல வந்து இந்த ஹோமினேனி இருக்குல்ல, ஹோமினேனிலேருந்து வந்து இந்த அந்த இது உருவாயிருக்கு, மனுஷங்கள் உருவாயிருக்கதா சொல்லுது. அது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து சிம்பன்சி, இன்னொன்று வந்து ஆப் அப்படிம்பாங்களா, அந்த பாடியில் குரங்கு. ஸோ அதுவும் வந்து பிரிஞ்சிருக்குது. அதில் என்ன பார்த்தா மனுஷன் வந்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா வந்து மனுஷன் வந்து அதாவது அதே ஷேப் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேனரில் இருந்திருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பிச்சுட்ருக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சுட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதுக்கு லூசி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து இந்த எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கு பார்த்திங்கன்னா 3 வாரம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எலும்பு துண்டு மட்டும் கிடையாது, மேலே வந்து எலும்பு துண்டு இருந்துருக்குது. எலும்பு துண்டு இருந்ததுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் தான் ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழியிலேருந்து அது குழாய் மாதிரி தான் சொல்லுவாங்க, அது குழாய் மாதிரி தான் இல்லை இருந்துருக்குன்னு அதை போட்டிருக்கு. ஸோ மேலேருந்து கீழே இறங்க பார்த்திங்கன்னா வந்து அது குழாயில் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு மனுஷனுடைய உடம்புடைய அளவு தான் இருக்கும், அதோட சின்னதாக தான் இருக்குது அந்த குழாய். ஸோ அது முடிக்கி உள்ளே போய் இறங்கினோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குளம் மாதிரி இருக்குது, தண்ணி தேங்கி கிடக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த அவ்வளோவான எலும்புகள் இருக்குது. அந்த எலும்புகள் என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து மூதாதையர்கள் வந்து மாதிரி மனுஷங்க யாரோ ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து டெசர்ட் கிடையாது, அது எல்லாமே வந்து அதுன்னு பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ வந்து பறியதுக்கு வண்டி மேலே காடு மேலே ஏறி இருப்பாங்க, அதாவது மரச்செடிகளுக்கு மேலே ஏறி இருக்காங்க. அது உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமாட்டு மேலேருந்து கீழே விழுந்து அவங்க வந்து எலும்புகள் சிதறி இறந்துட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு பள்ளம் இருந்திருக்குது. இதில் வந்து நாளையோட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பள்ளத்துக்கு கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி ஆகி போச்சுது. இவங்க வந்து விழுந்ததுக்கு அப்புறமாட்டு அது என்னாச்சுன்னா மேலே மட்டும் வந்து ஒரு சில எலும்புகள் அப்படி சிதறி இருக்குது, சுற்றியும் சில எலும்புகள் சிதறி இருக்குது. அது நாளோடையில் என்ன ஆச்சுன்னா வந்து மழைகள் பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது அப்படியே வந்து அந்த குழாய்க்குள்ளே போய் கீழே வந்து அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற அந்த குட்டைக்குள்ளே இருக்கிறதுல போய் அந்த எலும்பு போய் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறமாட்டு என்ன ஆச்சுன்னா வந்து அது வந்து அதாவது உப்பு நிறைந்த அது தண்ணின்னு சொல்லப்படுது. ஸோ உப்பு நிறைந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி எலும்புகள் வந்து விழும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது எதுவுமே ஆகாது. அப்படியே வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மற்ற பொருட்களை வந்து நம்ம வந்து பதப்படுத்தினோம்னா இப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்திருக்குது. அது ஏன்னா வந்து ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டோ இல்லை விலங்கினங்களோ ஏதோ இறந்ததுக்கு அப்புறமாட்டோ வந்து அதாவது மிருகங்கள் வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா வந்து அதுக்கு கடிச்சோட வாய்ப்பு இல்லை. கடிச்சு சாப்பிட்டுருந்தாலும் என்ன இருக்குன்னா வந்து எலும்பு துண்டுகள் எல்லாமே அங்கங்கே செதறி கிடந்திருக்கும், அது வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ இது அப்படி இல்லை, இது வந்து செதறி கிடந்திருக்குது. அது வந்து இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டதுனால என்ன இருக்குன்னா அது அங்கங்கே இருந்திருக்குது. ஸோ வந்து அந்த ஆள் அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே மட்டும் ஒரு சில எலும்பு துண்டுகள் கிடந்திருக்கு. பக்கத்தில் அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழாய்க்குள்ளே போயிருக்காரு. போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அவருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வந்து இதுக்குன்னே வந்து அவங்க ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க. ஸோ இது என்ன இருக்குது, என்ன பொருட்கள் கிடைக்குது, ஸோ இதை வச்சு எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 12 வயசுல உள்ள ஒரு லேடி தான். அவங்க 12 வயசில் உள்ளவங்க தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து 29 கிலோ இருந்துருக்குறாங்க. இது வந்து அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து உணவு சாப்பிட கொண்டு போகும்போது அந்த மாதிரி அவங்க கீழே வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதான் அந்த இது ஸோ பார்த்திங்கன்னா வந்து 29 கிலோ தான் இருந்துருக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் ஸோ 30 கிலோ இருந்தாலுமே 12 வயசு 13 வயசுலேயே வந்து ஒரு ஃபுல் ஒரு லேடிக்குள்ளே மெச்சூரிட்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த காலத்துலேயே அப்படி நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து இந்த இது வந்து நடந்துட்டு இருக்குது, ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 40% தான் 40% தான் அந்த எலும்பு துண்டுகள் கிடச்சிருக்கானா 40% கிடைக்கிது, பெரிய விஷயம். எலும்பு துண்டுகளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி நடந்துருக்குது. ஸோ ஆராய்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த உண்மைகள் சொல்லியிருக்காங்க. 6 வருஷமாக அந்த ஆராய்ச்சிகள் நடந்து இருந்துருந்துச்சு. அதில் ரிசல்ட் தான் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த எத்தியோப்பியாவில் அந்த மாடல் அதோடைய மாடர்ன் அந்த எலும்பு துண்டுகள் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா வச்சு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய மாடர்ன் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து எத்தியோப்பியா வச்சுட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காண்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து ஏன்னா இது ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பொக்கிஷமானது. ஸோ 32 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் கிடச்சிருக்கு. அதாவது 3.2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் கிடச்சிருக்குன்னா வந்து அது வந்து எவ்வளோ பொக்கிஷமாக வந்து பாதுகாப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பொக்கிஷமாக உள்ளது வந்து அது கிடைக்க வாய்ப்பு கிடையாது, இது வந்து அரிது. அதனால் வந்து இது வந்து அரிதை வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ மனுஷன் வந்து இதுக்கு முன்னால் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிஜமாவே வந்து ஒரு ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும். அதில் பார்த்திங்கன்னா அதாவது லூசி அப்படிங்கிற அந்த பேர் வந்து எலும்பு துண்டுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சார்ல ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேர் வந்து லூசி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது பேர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காண்டி ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ லூசிங்கிற ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த எலும்பு துண்டு கிடச்சி ஸோ அவங்க இன்றைக்கி ஃபேமஸாக ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க மியூசியத்தில். பார்த்திங்கன்னா வந்து இதோடைய ஒரிஜினல் வந்து அமெரிக்காலையும் ஸோ இதோடைய மாடர்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தியோப்பியாலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகும்போது இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பழங்காலத்து பொருள் கிடைக்கிது, ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னு அப்படி கிடைச்சிச்சுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வாங்கி பழசன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.